கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ இயரும் வந்தாச்சு. அப்போ சாண்டா இதோ வந்துட்டோம். அது என்னடா ரெண்டு பேர் தொப்பி போட்டு காமெடி பண்றோம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? கிறிஸ்மஸ் வந்துருச்சுலங்க, அதனால ஒரு சின்ன ஸ்பெஷல் எபிசோட் தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சாண்டா கிளாஸுக்கும் அவர் பின்னாடி இருக்க ஒரு சயின்ஸ் கான்செப்ட்ஸையும் லிங்க் பண்ணி ஒரு கற்பனை வீடியோவா பண்ணியிருக்கோங்க. அது என்னடா சாண்டாக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் யோசிக்கிறீங்களா? நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாங்க. கிறிஸ்மஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது சாண்டா கிளாஸ் தாத்தா தாங்க. ஏன்னா சாண்டா கிளாஸ் தாத்தா கிஃப்ட் கொடுப்பாருன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ எப்படி கிஃப்ட் கொடுக்குறாங்க ஒரு குட்டி கணக்கு போட்டு பார்ப்போமா? நம்ம உலகத்தில் கிட்டத்தட்ட 200 கோடி பசங்க இருக்காங்க. 200 கோடி பசங்களை நம்ம ஆவரேஜாக எடுக்கணும்னா 2.5 பசங்களை எடுத்துக்கலாம். 2.5 பசங்க எடுக்க முடியாதுங்க, ஒரு கணக்குக்காக எடுத்துப்போம். 1லேருந்து 3 பசங்க இருக்காங்கனாலும் 2.5 பசங்க ஒரு வீட்டுக்குன்னு கணக்கு எடுத்தா கிட்டத்தட்ட 80 கோடி வீட்டுக்கு நம்ம சாண்டா கிளாஸ் தாத்தா போகணுங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்குங்க. ஆனால் நம்ம சாண்டா கிளாஸ் தாத்தாக்கு 48 மணி நேரம் கிடைக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கிறதுனால அந்த கணக்குப்படி நம்ம தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு அவர் 5 வீட்டுக்காவது போகணுங்க. அப்போதான் நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க முடியும். இப்போ ஒரு செகண்டுக்கு 5 வீட்டுக்கு போகணும்னா அவர் எந்த வேகத்தில் போகணும்னா கிட்டத்தட்ட நம்ம லைட்டோட ஸ்பீடுக்கு போகணுங்க. அந்த ஸ்பீடில் ஒரு வண்டி டிராவல் பண்ணணும்னா நம்மளோட ஆன்டி மேட்டர் ராக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை சாண்டா கிட்ட ஆன்டி மேட்டர் ராக்கெட் இருந்திருக்குமோ? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் பறந்து போய் குழந்தைங்களுக்குலாம் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. இவர் பறக்கும் போதும் சரி, கிஃப்ட்ஸ் கொடுக்கும் போதும் சரி, யாராலையும் அவரை பார்க்க முடியறதில்ல. இப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இந்த கான்செப்ட் பேர் கேமோஃப்ளாஜிங்னு சொல்லுவாங்க. கேமோஃப்ளாஜிங்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம பச்சோந்தி பார்த்துருக்கோம்ல, பச்சோந்தி எந்த கலர் மேலே உட்காருதோ அந்த கலராகவே மாறிடுது இல்லை. இந்த கான்செப்ட் பேர் தான் கேமோஃப்ளாஜிங். அமெரிக்கன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேமோஃப்ளாஜிங்கை ரியல் டைமாக கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லென்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் படத்துலலாம் பார்த்துருப்போமே, ஒரு போர்வையை போத்துனதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் தலைக்கு கீழே எதுவுமே தெரியாதுல்ல, எல்லாமே மறைஞ்சு போயிடும்ல. அந்த கான்செப்ட் படியே இந்த லென்ஸு ஒர்க் ஆகுமா? ஒருவேளை சாண்டா கிளாஸ்கிட்டையும் இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குமோ? இப்போ நம்ம பார்த்த கணக்குப்படி சாண்டா கிளாஸ் எத்தனை வீடுக்கு போகணும், எவ்வளோ வேகத்தில் டிராவல் பண்ணியிருப்பாரு, எப்படி யார் கண்ணுக்கும் தெரியாமல் வராருன்னு பார்த்துட்டோங்க. இப்போ அவர் நம்ம வீட்டுக்கே வந்துட்டான்னு வச்சுப்போமே, நம்ம வீட்டில் பூட்டிட்டு நம்ம தூங்கியிருப்போம். எப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வர முடியுது? இதுக்கான விடை இயற்கை தாங்க. நம்ம இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் ஒரு சின்ன இடத்துல தன் உடம்பை சுருக்கி வெளியே வர முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஆக்டோபஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன கேப்பாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய உடம்பை சுருக்கி அதுலேருந்து வெளியே தப்பிக்க ட்ரை பண்ணுது பார்த்தீங்களா? ஒருவேளை நம்ம சாண்டா கிளாஸும் இதே மாதிரி சுருக்கி வீட்டுக்குள்ளே பூந்துருப்பாரோ? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டா கிளாஸோட வண்டியில் நிறையா ரெயின்டியர்ஸ் இருக்கும். இந்த ரெயின்டியர்ஸில் ருடால்ஃப்ன்ற ரெயின்டியரை பற்றி இங்கே நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ருடால்ஃப்ன்ற ரெயின்டியரோட மூக்கு நல்லா மின்னுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் பயோலுமினசன்ஸ். இப்போ இந்த பயோலுமினசன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மின்மினி பூச்சிலாம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த மின்மினி பூச்சிலாம் மின்றதுக்குமே இந்த பயோலுமினசன்ஸ் தாங்க காரணம். இதே மாதிரி கடல்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா மீன்கள், நிறையா உயிரினங்கள் இந்த மாதிரி பயோலுமினசன்ஸால் மின்னுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பயோலுமினசன்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது என்னன்னா ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் பேர் லூசிஃபெரின். இந்த தாவரங்கள் இந்த உயிரினங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த லூசிஃபெரின் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது தான் இது இந்த ஒலி எழுப்புது. இப்போ நம்ம ருடால்ஃப் ரெயின்டியர் கான்செப்டுக்கே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லூசிஃபெரின் அப்படின்ற கெமிக்கல் நிறைய தாவரங்கள்லேயும் இருக்குது. அதில் ஒரு தாவரம் தான் மாசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின்டியருக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு இந்த மாசஸ் தான். ஒருவேளை ருடால்ஃப் ரெயின்டியர் இந்த மாசஸை சாப்பிடும்போது அதில் இருக்க லூசிஃபெரின் கெமிக்கல் ருடால்ஃபோட மூக்கில் ஒட்டியிருக்குமோ? ஒருவேளை அந்த மூக்கில் ஒட்டியிருந்த லூசிஃபெரின்ற கெமிக்கல் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி தான் மின்னி இருக்குமோ? 1 2 3 4 இந்த ருடால்ஃபோட ரெயின்டியர் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். இப்போ கேமோஃப்ளாஜிங்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம கான்ஷியஸாக பேசிட்டு இருக்கேன். ஓகே, Slowly you are gaining consciousness. நெக்ஸ்ட் மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆக்ஷன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் இந்த கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஐயோ, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால இந்த கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.